ஓகே, இப்போ நம்ம 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற கம்பைன்மெண்ட் கேள்வியில் வந்துட்டு புவியீர்ப்பு மையம் கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வியில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆரை ஏயையும் பரப்படர்த்தியானது கேமாவையும் உடைய ஒரு சீரான பொல் அரைக்கோள ஓட்டினை அதன் வட்ட விளிம்பிற்கு சமாந்தரமானதும் மையம் ஓவிலிருந்து தூரம் ஏ கொசல்பாயில் உள்ளதுமான ஒரு தளத்தினால் வெட்டப்படுவதன் மூலம் ஒரு ஒரு வடிவம் உருவாக்கப்படுகின்றது. அதாவது எப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் ஒரு பொல்லறை கோலம் ஒன்று, உதாரணமா ஒரு பொல்லறை கோலத்தை எடுத்தோம்னு சொன்னால் அந்த பொல்லறை கோலத்தின் புவியீர்ப்பு மையமானது சரியாக வந்துட்டு அதாவது அது சமச்சீர் அச்சின் வழியே வந்துட்டு ஓஎக்ஸ் சமச்சீர் அச்சை வந்துட்டு ஓஎக்ஸ் வழி எடுத்து இப்படியான ஒரு வடிவத்தில் அதை காட்டினோம்னு சொன்னா அதன் புவியீர்ப்பு மையமானது அதன் ஆரையின் அரைவாசி தூரத்தில் காணப்படும் சமச்சீர் அச்சில். சரியா? அதே மாதிரி வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்க சொன்னா, அந்த பொல்லறை கோலத்தை எடுத்து அந்த பொல்லறை கோலத்துல வந்துட்டு அதன் அதன் மையத்திலிருந்து அந்த பொல்லறை கோலத்தின் பெரிய விளிம்பிக்கு தானே அந்த விளிம்பின் மையத்தில் இருந்து ஏ கொஸ் அல்பா தூரத்துல வந்துட்டு ஒரு துண்டை வந்துட்டு வெட்டி அகற்றாங்க. இந்த துண்டு இப்ப இல்லை. ஆகவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வெட்டப்பட்ட பொல்லறை கோலமாக இருக்கும். ஆகவே இந்த வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் வந்துட்டு இவ்வாறு வெட்டப்பட்ட பொல்லறை கோலம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, இங்கு சி ஆனது சிறிய வட்ட விளிம்பின் மையமாகும். இங்க சிங்கிறது வந்துட்டு சிறிய வட்ட விளிம்பு. அப்ப வெட்டப்பட்ட ஒரு பொல்லறை கோலத்துல வந்துட்டு 2 வட்ட விளிம்பு வரும். அதுல வந்துட்டு ஒன்று சிறிய வட்ட விளிம்பு, இது சிறிய வட்ட விளிம்பு. ஆக இந்த சிறிய வட்ட விளிம்பின் மையம் வந்துட்டு சியா. இப்ப அதுக்கு பிறகு சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஆரை ஏ சைன் அல்பாவை உடைய அதே பரப்படர்த்தியும் அதே கேமா பரப்படர்த்தியை உடைய பரப்படர்த்தி வந்துட்டு கேமா. சரியான? அப்ப பரப்படர்த்தி அதே கேமாவை உடைய ஒரு மெல்லிய சீரான வட்டத்தட்டின் ஓரத்தை மேற்குறித்த சிறிய வட்ட விளிம்புடன் விரைப்பாக பொருத்தி ஒரு கிண்ணம் செய்யப்படுகின்றது, அதாவது ஒரு பாத்திரம் செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த பாத்திரத்தின் புவியீர்ப்பு மையமானது ஒரு கோவை தந்திருக்காங்க, அதை மாதிரி காட்டு சொல்லி. சரியானே? இப்ப வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு அந்த கிண்ணத்தின் புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அது ஒரு கூட்டு பொருள். ஆகவே அது கூட்டு பொருளாக இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்டுக்கு வந்துட்டு அதாவது ஒரு வட்ட அடரும் வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் ஒரு துண்டும் வந்துட்டு சேர்றதால உருவாகிற ஒரு பொருள் தான் வந்துட்டு கிண்ணம். ஆகவே வந்துட்டு நமக்கு இங்க அடர்ற புவியீர்ப்பு மையம் தெரியும், அடர்ற திணிவும் தெரியும். இங்க வந்துட்டு இதை கண்டுபிடிக்கலாம், அதாவது வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் திணிவை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதன் புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆகவே வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஒரு முழுமையான அதாவது பொல்லறை கோலம் ஒன்றின் புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, ஜிக்மா எக்ஸ் பார் சமன் ஜிக்மா எம்ஆர் எக்ஸ்ஆர் ஓவர் ஜிக்மா எம்ஆர் என்ற சமன்பாட்டில் வந்துட்டு போட்டு பிரதிடுவோம். ஆகவே அவர் போடும் பொழுது வந்துட்டு நம்ம போடுவோம் தொகைட்டுக்குள்ள வந்துட்டு 0 to π/2 போடுவோம். இதுல பார்த்தோம்னு சொன்னால் அவ்வாறு போட மாட்டோம். இந்த பொல்லறை கோலத்துல வந்துட்டு ஐடியா என்னன்னு சொன்னால், அதன் புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா என்னன்னு சொன்னால், ஒரு கீழத்தின் திணிவையும் ஒரு கீழத்தின் திணிவையும் அதன் ஓஎக்ஸ் வழியே அதன் நீளத்தையும் கண்டுபிடிச்சு போட்டு அதை வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் 0 to π/2 போடாம 0 to π/2 போடும் பொழுது முழுமையான பொல்லறை கோலத்தின் திணிவு, அதாவது பொல்லறை கோலத்தின் புவியீர்ப்பு மையம் தான் பெறப்படும். ஆனால் வந்துட்டு இங்க 0க்கு பதிலாக வந்துட்டு நம்ம அல்பா போடுவோம். சோ நான் வந்து செஞ்சு காட்டேன். இப்போ ஒரு கீழம் ஒன்று இருக்கு, இந்த கீழத்தின் திணிவு மையத்தை கண்டுபிடிக்கணும். சோ இந்த கீழத்தின் திணிவை கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு கீழம் இருக்கிற மாதிரி இவ்வாறான பல கீழங்கள் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த பொல்லறை கோலம் உருவாகிற மாதிரி நம்ம கற்பனை பண்றோம். ஆகவே வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு கீழம் ஒன்று வெட்டுறேன். இந்த கீழத்துல வந்துட்டு இது ஓ, இது பி, இது கியூ சொல்லி குறிக்கேன். இங்க வந்துட்டு என்னன்னு சொன்னால் பிஓஎக்ஸ் என்கிற கோணமானது வந்துட்டு தீட்டான்னு குறிக்கேன். QOP என்கிற கோணத்தை வந்துட்டு
டெல்டா டீட்டான்னு சொல்லி குறிக்கணும். டெல்டா டீட்டான்னு சொல்லி QOPங்கிற கோணத்தை வந்துட்டு டெல்டா டீட்டான்னு சொல்லி குறிக்கணும். இப்ப வந்துட்டு நமக்கு தெரியும், இப்ப ஒரு கீழத்தின் திணிவை கண்டுபிடிக்கணும். MR கண்டுபிடிக்கணும். MRங்கிற வந்துட்டு ஒரு கீழத்தின் திணிவு. ஆகவே இந்த கீழத்தின் திணிவு இது கீழம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு வளையம் மாதிரியானது, ஒரு ரிங் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட உருளை மாதிரி. ஆகவே அந்த உருளையின் வந்துட்டு அந்த உருளையின் பரப்பளவை கண்டுபிடிச்சு அந்த பரப்பளவு கண்டுபிடிச்சு பரப்படர்த்தி தந்திருக்காங்க கேமான்னு சொல்லி, அதால பெருக்கி விட்டா வந்துட்டு திணிவு வரும். சரியானே? ஆகவே வந்துட்டு இப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உருளையின் ஆரை தெரியும் நமக்கு. இது தீட்டான்னு சொன்னால் தீட்டா கோணத்தினாலாக பிரிச்சா A cos தீட்டான்னு சொல்லி வரும். இது OX வழியே ஒரு கீழமானது அமைந்துள்ள தூரம். கீழத்தின் ஆரை வந்துட்டு A sin தீட்டான்னு சொல்லி வரும். கீழத்தின் ஆரை வந்துட்டு A sin தீட்டான்னு சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு இது ஒரு உருளை மாதிரியான ஒன்று. ஆகவே அதன் பரப்பளவு காண்றதுக்கு 2πr, அதாவது சுற்றளவு தர நீளம். ஆகவே 2πr 2πr வந்துட்டு A sin தீட்டா 2πr தர அதன் நீளம் வந்துட்டு வில் இந்த நீளம், அதாவது PQ இந்த நீளத்தை வந்துட்டு PQ இந்த நீளம் தான் வந்துட்டு இந்த நீளமா இருக்கும். ஆகவே வந்துட்டு PQ இந்த நீளத்தை தான் வந்துட்டு அந்த உருளை இந்த நீளமா இருக்கும். ஆகவே PQ வந்து நமக்கு தெரியும் S சமன் R தீட்டா என்ற சமன்பாட்டின் மூலமாக வந்துட்டு PQ கண்டுபிடிக்கலாம். ஆகவே இங்க வந்துட்டு ஆர்ங்கிறது ஆரை A, தீட்டாங்கிறது வந்து டெல்டா தீட்டா. ஆகவே அதன் நீளம் வந்துட்டு A டெல்டா தீட்டா. இது வந்துட்டு மொத்த 2πr இன்டு அதன் நீளம். ஆகவே வந்துட்டு இது வந்துட்டு பரப்பளவு வந்துட்டு என்ன தலை பெருக்கணும், அதன் இதால பெருக்கணும், அதாவது பரப்படத்தியால பெருக்கணும். ஆகவே கேமாவால பெருக்கிட்டோம். இப்ப வந்துட்டு அந்த ஒரு கீழமானது ஓயிலிருந்து OX வழியே ஓயிலிருந்து அமைந்துள்ள தூரத்தை கண்டுபிடிக்கணும். அந்த தூரம் தான் வந்துட்டு A cos தீட்டா. A cos தீட்டா. இங்க வந்துட்டு இப்ப நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே வந்துட்டு இப்ப X பாரை கண்டுபிடிக்கலாம். X பாரை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும் இதான் சமன்பாடு. ஆகவே வந்துட்டு இங்க தொகையீட்டுக்குள்ள போடணும். என்னன்னு சொன்னால் 0ல இருந்து π/2க்குள்ள போடாம அல்பா, இது அல்பா கோணம் தானே. ஆகவே இது அல்பாவில இருந்து π/2 வரைக்கும், அல்பாவில இருந்து π/2 வரைக்கும் தான் வந்துட்டு இந்த கீழமானது சுத்துது. இந்த கீழமானது அல்பாவில இருந்து π/2 வரைக்கும் தான் சுத்துது. இங்கல பக்கம் போகல. ஆகவே வந்துட்டு நம்ம அல்பாவில இருந்து π/2 வரைக்கும் போடுவோம். போட்டு MR XR. ஆகவே வந்து 2πA sin theta into A delta theta தர கேமா தர XR வந்துட்டு A cos theta. அடுத்தது வந்துட்டு கீழே MR வந்துட்டு 2πA sin theta தர A delta theta தர கேமா. ஓகே, அது வந்துட்டு அதுக்கும் தனி தொகைக்குள்ள வரும். ஓகே, இப்ப வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் X பார் சமன், இப்ப இதுல வந்துட்டு டெல்டா தீட்டா என்று வாரத்தினால தொகையிட்ட போறம் வந்துட்டு தீட்டா சார்பிலான கோவையில மட்டும்தான். ஆகவே தீட்டா சார்பிலான கோவையில மட்டும் வச்சுட்டு வேற மிச்சம் எல்லாம் வந்துட்டு மாறிலிகள். ஆகவே அந்த மாறிலிகளை வந்துட்டு வெளியெடுப்போம். ஆகவே 2πA ஸ்கொயர் கேமா 2πA ஸ்கொயர் கேமா வந்துட்டு பொதுவா எடுக்கலாம். இன்னொரு ஏயும் பொதுவா எடுக்கலாம். அப்ப 2πA ஸ்கொயர் கேமா இங்கு பொதுவா எடுத்தா தொகைட்டுக்குள்ள A π/2 sin theta cos thetaன்னு சொல்லி வரும் டெல்டா தீட்டா. அதே மாதிரி கீழேயும் பார்த்தோம்னு சொன்னால் 2πA ஸ்கொயர் கேமா பொதுவா எடுத்து alpha 2π/2 2πA ஸ்கொயர் கேமா பொதுவா எடுத்தால் sin theta into delta theta வரும். sin theta into delta theta சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு இதையும் வெட்டலாம், மேலே ரெண்டு முறை மையுது. ஆகவே வந்துட்டு X பார் சமன் A சொல்லி வருது. இப்ப வந்துட்டு
சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கு. மேல வந்துட்டு சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு சொல்லியிருந்தா தொகை இடையில. ஆகவே வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், மேல 2ஆல பெருக்கி கீழே 2ஆல பெருக்கி இருப்போம். ஆகவே மேல a/2 வரதுனால கீழே a/2 சொல்லி போட்டுட்டேன். இப்ப 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டாங்கிறது வந்துட்டு சைன் 2 தீட்டா. இப்ப சைன் 2 தீட்டா வந்துட்டு தொகை இடலாம் தானே. ஆகவே சைன் 2 தீட்டா வந்துட்டு இது வந்துட்டு இவ்வளவும் சைன் 2 தீட்டா. சைன் 2 தீட்டா வந்துட்டு தொகை வந்துட்டு மைனஸ் கொஸ் 2 தீட்டா இன் கீழ் 2 சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு இங்க லிமிட் போடணும் π/2 அல்பா. கீழே சைன் தீட்டா வந்துட்டு தொகைட்டா மைனஸ் கொஸ் தீட்டா, அதுக்கும் π/2 அல்பான்னு சொல்லி வரும். ஸோ இங்க வந்துட்டு ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம பிரதிடணும். ஆகவே பிரதிடும் பொழுது a/2 π/2 கொஸ் 2 இன்டூ π/2 π/2 போடும் பொழுது ரெண்டும் வெட்டுப்பட்டு கொஸ் பையன் சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு இங்க எப்படி வருதுன்னு சொன்னால் மைனஸ் கொஸ் பையன் சொல்லி வருது. கொஸ் பையங்கிறது வந்துட்டு -1. ஆகவே -1 சரிதானே. இப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தான் மாறும். அதுக்கப்புறம் திருப்பி மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஹாஃப் வந்து மைனஸ் அல்பா போடணும். அப்ப கொஸ் 2 அல்பா மைனஸ் கொஸ் 2 அல்பா சொல்லி வரும். கீழே கொஸ் π/2 வந்துட்டு 0வா மாறும். ஆகவே வந்துட்டு 0 மைனஸ் கொஸ் அல்பா. ஓகே. இப்ப வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதை எப்படி எழுதலாம், ஹாஃப் வரும் a/2 half plus cos 2 alpha by 2. கீழே வந்துட்டு cos alpha. இதை வந்துட்டு நான் மேல எழுதுறேன். ஸோ இது எப்படி வரும்னு சொன்னால் a/2. இப்ப இதுல வந்துட்டு 2 பொதுவா எடுக்கும் பொழுது ஃபார்மஸ் எடுக்கும் பொழுது 1 plus cos 2 alpha கீழே வந்துட்டு 4 மாறும். இந்த 2 பெருக்குப்பட்டு 4 மாறும். கீழே cos alphaன்னு சொல்லி வரும். நமக்கு தெரியும் வந்துட்டு டிக்னோமெட்ரியில மடங்கு கோணம் படிச்சிருப்போம். cos 2 alphaக்கு வந்துட்டு விரிவு 2 cos வர்க்கம் alpha -1 சொல்லி வரும். ஏன்னா இதை எளிய வடிவில் மாற்றுறதுக்காக வேண்டி. அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் 1 plus cos 2 alphaக்கு வந்துட்டு 2 cos வர்க்கம் alphaன்னு போடலாம். அப்ப a into 2 cos வர்க்கம் alphaன்னு போட்டோம்னா கீழே 4 cos alphaன்னு சொல்லி வருது. சரிதானே. இப்ப வந்துட்டு இந்த cos வர்க்கம் alphaவில் இருக்கிற cos alphaவும் cos alpha வெட்டுப்பட்டு 2 4 வெட்டுப்பட்ட 2 வரும். ஆகவே a/2 cos alphaன்னு சொல்லி வருது. a/2 cos alphaன்னு சொல்லி வருது. இது வந்துட்டு முதலாவது விஷயம். இந்த a/2 cos alphaங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த வெட்டப்பட்ட ஒரு துண்டு வெட்டப்பட்ட பொல்லறை கோலம் ஒன்றின் புயிர்ப்பு மையமானது அதன் பெரிய வட்ட விளிம்பின் மையத்திலிருந்து உள்ள தூரம். ஆகவே a/2 cos alpha cos alpha by 2 என்கிற தூரத்தில் இருக்கும். ஆகவே வந்துட்டு இப்ப நமக்கு தெரியும். இப்ப வந்துட்டு இதுதான் வெட்டப்பட்ட பொல்லறை கோலம் சொன்னால் இது x சொன்னால் இது இந்த புயிர்ப்பு மையமானது சரியா அதன் சமச்சீர் அச்சின் வழியே OX வழியே காணப்படும். OY வழியே வந்துட்டு சமச்சீர் அச்சின் வழியே காணப்படுறதுனால OY வந்துட்டு 0, அதாவது y அச்சின் 0 x அச்சில வந்துட்டு a cos alpha by 2 என்கிற தூரத்திலையும் வந்துட்டு காணப்படும். சோ இப்ப வந்துட்டு நம்ம வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் வந்துட்டு புயிர்ப்பு மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு என்ன அதாவது கிண்ணத்தின் புயிர்ப்பு மையம் தான் கேள்வி நமக்கு. சோ வந்துட்டு இப்ப கிண்ணம் தான் இது. இப்ப கிண்ணம் வந்துட்டு கூட்டு பொருள் தானே. அதாவது வெட்டப்பட்ட பொல்லறை கோலமும் வட்ட அடரும் சேர்ந்து உருவாகிற வடிவம் தான் வந்துட்டு கிண்ணம். ஆகவே வந்துட்டு புயிர்ப்பு மையம் வளமையை செய்யற மெதட்ல நம்ம செய்வோம். ஆகவே வெட்டப்பட்ட பொருள் திணிவு OX வெளியே அதன் தூரம். அதாவது நான் இது வந்துட்டு y அச்சு இதை வந்து x அச்சு எடுத்திருக்கேன். இது O. ஆகவே இவ்வாறான பட அமைப்பை இவ்வாறு எடுத்திருக்கேன். இவ்வாறு அமைத்து கொண்டால் வந்துட்டு நமக்கு எப்பயுமே ஈஸியா இருக்கும். அதாவது எப்படின்னு சொன்னால் எடுக்கணும் படத்தை, அதாவது இது சமச்சு, அதாவது ஒரு பொருள் ஒன்றின் திணிவு மையமானது அதன் சமச்சீர் அச்சின் வழியே காணப்படும். ஆகவே அந்த சமச்சீர் அச்சை வந்துட்டு நம்ம இங்க
ஆள்கூற்று தளத்துல கொண்டு வரையக்குள்ள வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த சமச்சீர் அச்சும் இங்க ஆள்கூற்று தளத்துல இருக்கிற XY அச்சுக்களும் வந்துட்டு சமனாகிற மாதிரி வந்துட்டு நம்ம பொருளை கொண்டு வச்சோம்னு சொன்னால் நமக்கு இங்க விடை எடுக்கிறது வந்துட்டு ஈஸியா இருக்கும். சோ அப்ப நம்ம வந்துட்டு இங்க திணிவுகளை வந்துட்டு போடுவோம். இப்ப வந்துட்டு வெட்டப்பட்ட பொல்லறை கோலம் இல்லையா, அந்த வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் திணிவை கண்டுபிடிக்கணும். நம்ம அங்க திணிவு தரப்படலை, ஆகவே வந்துட்டு திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஒரு கீழத்தின் திணிவை நம்ம கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே. ஒரு கீழத்தின் திணிவு 2π a sin θ into a delta θ into கேமான்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஆகவே வந்துட்டு அதை வச்சு நம்ம முழு வெட்டப்பட்ட அரைக்கோளத்தின் திணிவை கண்டுபிடிக்கலாம். ஆகவே வந்துட்டு இதை வந்துட்டு தொகையிடும் பொழுது நமக்கு திணிவு கிடைக்கப்படும். ஆகவே திணிவானது என்னதுக்கு சமனாக காணப்படும் சொன்னால், அதாவது வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் திணிவு எப்படி என்னதுக்கு சமனாக காணப்படும் சொன்னால், தொகையிடனும் அல்பாவிலிருந்து π/2 வரைக்கும் போகணும், அல்பாவிலிருந்து π/2 வரைக்கும் போகணும். 2π a sin θ into a கேமா டெல்டா θ. அதாவது ஏன் இதை தொகையிடம்னு சொன்னால் நமக்கு தெரியணும் ஒரு கீழம் இருக்கு, இந்த கீழம் இவ்வாறான பல கீழங்கள் சேர்ந்துதான் வந்துட்டு ஒரு ஒரு திண்ம உருவம் உருவாகுது. ஆகவே வந்துட்டு இவ்வாறான இந்த கீழம் 2-3 இவ்வாறான பல கீழங்கள் சேர்ந்துதான் வந்துட்டு என்ன பொல்லறை கோலம் உருவாகுது. ஆகவே வந்துட்டு ஒரு கீழத்தின் திணிவை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த 0ல இருந்து இந்த அல்பாவில இருந்து π/2 வரைக்கும் வீச்சில உள்ள வந்துட்டு மொத்த கீழத்தின்டையும் திணிவுகள கூட்டுத்தொகை தான் வந்துட்டு இப்ப நம்ம தொகையிடத்தின் மூலம் கிடைக்கப்பெற விடை. ஆகவே அதான் நம்ம தொகையிடுறோம். ஆகவே வந்துட்டு இப்ப 2π இதுல வந்துட்டு மாறிலிகளை வந்துட்டு முன்னுக்கு எடுக்கலாம். 2π a² கேமா முன்னுக்கு எடுத்தால் அல்பா π/2 sin θ டெல்டா θ sin θ டெல்டா θ. ஆகவே வந்துட்டு 2π a² கேமா அல்பா π/2. இங்க வந்துட்டு sin θ வந்துட்டு தொகையிடணும். sin θ தொகையிட்டா வந்துட்டு மைனஸ் cos θ π/2 அல்பா. சோ இங்க வந்துட்டு பிரதிடுவோம் 2π a² into கேமா π/2. π/2 வந்துட்டு cos π/2 வந்துட்டு 0 மைனஸ் cos alpha. சோ வந்துட்டு 2π a² into கேமா into cos alpha சொல்லி வருது. இதுதான் வந்துட்டு இந்த வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் திணிவு. அப்படி வந்துட்டு 2π a² கேமா into cos alpha. ஓகே, அடுத்தது வந்துட்டு OX வழியே வந்துட்டு வெட்டப்பட்ட பொல்லறை கோலத்தின் புயிர்ப்பு மையம் தெரியும். a cos alpha இன் கீழ் 2 நம்ம நேரத்தோட கண்டுபிடிச்சு a cos alpha இன் கீழ் 2. சோ அடுத்த வந்துட்டு வட்டாடர். இப்ப வட்டாடர்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் வட்டாடர்ங்கிறது வந்துட்டு ஒரு பரப்படர்த்தி தந்திருக்காங்க. ஆகவே வந்துட்டு அதன் பரப்பளவை வந்துட்டு பரப்படர்த்தியால பெருக்கினா வந்து அதுல திணிவு வரும். ஆகவே அதுல பரப்பளவுக்கு வந்துட்டு அதுல ஆரை சண்டிக்காங்க a sin alpha சொல்லி. ஆகவே a sin alpha அதுல ஆரைங்கிறதுனால πr வர்க்கம் தான் வந்துட்டு பரப்பளவுக்கு சொல்லுங்க. ஆகவே π a வர்க்கம் sin வர்க்கம் அல்பா இன்டு அதிண்ட கேமா, அதே பரப்படர்த்தி. ஆகவே கேமா. ஓகே, அது வந்துட்டு புயிர்ப்பு மையத்திலிருந்து அமைந்திருக்கிற தூரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் a cos alpha. சரியா, a cos alphaவில தான் வந்துட்டு அமைந்திருக்கும். ஆகவே a cos alpha. அடுத்து வந்துட்டு கூட்டுப்பொருள் திணிவு காண்றது ஒன்றும் செய்தவில்லை. இந்த 2 திணிவுகளையும் கூட்டி போடணும். கூட்டி போடும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் இங்க 2லையும் பொதுவா இருக்கக்கூடிய திணிவுகளை பார்த்து, அதாவது பொதுவா இருக்கக்கூடிய கூறுகளை வந்துட்டு பொதுவா எடுத்து கூட்டி போடுவோம். இப்ப இது 2யும் கூட்டி போடுறதுக்குள்ள இதுல இருக்கிற கூறுகளை பொதுவா எடுக்கக்கூடிய கூறுகளை வந்துட்டு பொதுவா எடுத்து கூட்டி போடும். ஆகவே இதுல π a² கேமாவை பொதுவா எடுக்கலாம். இதையும் π a² கேமா பொதுவா எடுத்தால் வந்துட்டு 2 cos alpha பிளஸ் sin² alphaன்னு சொல்லி வருது. ஓகே, இப்ப வந்துட்டு நமக்கு இந்த பொருள், அதாவது
கூட்டுப்பொருள் வந்துட்டு கிண்ணத்தின் புயிர்ப்பு மையம் தான் தேவை OX வழியே அது அமைந்துள்ள தூரம் அதை வந்துட்டு நான் OG என்று சொல்லி எடுக்கணும் OG என்று சொல்லி சரியான புயிர்ப்பு மையத்தை G என்று சொல்லி எடுக்கணும் ஆகவே OG என்று சொல்லி எடுக்கணும் ஆகவே இப்ப இதை வந்து நமக்கு வலிமையா செய்யற மாதிரி தான் பை a ஸ்கொயர் இன்டு கேமா இன்டு 2 cos alpha அதாவது இது ரெண்டையும் பெருக்கி வாரது என்னதுக்கு சமனாகும் சொன்னால் தனித்தனி பொருட்கள் திணிவையும் அது ஓயிலிருந்து அமைந்துள்ள தூரத்தையும் பெருக்கி வாரத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும் ஆகவே 2 cos alpha plus sin squared alpha into OG சமன் இங்க பை a ஸ்கொயர் கேமா இன்டு 2 cos alpha தர a cos alpha by 2 இதை பெருக்கிறேன் 2 cos alpha தர a cos alpha by 2 பிளஸ் அதோட என்ன செய்யறேன்னு சொன்னா இது வரும் அப்ப பை a ஸ்கொயர் கேமா sin squared alpha into a cos alpha சோ இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த துண்டுல இதுல வந்துட்டு பை a ஸ்கொயர் கேமா வந்துட்டு வெட்டலாம் பை a ஸ்கொயர் கேமா பை பொதுவா எடுக்கிற காரணமே வந்துட்டு பை a ஸ்கொயர் கேமா வெட்டுறது தான் ஆகவே வந்துட்டு இப்ப OG சமன் என்னது சமனாகின்னு சொன்னால் இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டி a cos வர்க்கம் அல்பா மேல a cos வர்க்கம் அல்பா கீழே a cos alpha into sin squared alpha plus sorry அப்ப a cos alpha into sin squared alpha கீழே வந்துட்டு 2 cos alpha plus sin squared alpha ன்னு சொல்லி வருது இப்ப மேல பார்த்தோம்னு சொன்னா a cos alpha பொதுவா எடுக்கலாம் a cos alpha பொதுவா எடுத்தா cos alpha plus sin squared alpha ன்னு சொல்லி வருது கீழே 2 cos alpha plus sin squared alpha ன்னு வருது so OG வந்துட்டு என்னது சமனாகும் a cos alpha இப்ப sin squared alpha வந்துட்டு கொஸ்டுக்கு மாத்தினா வந்துட்டு அவங்க கேட்கிற வடிவத்துக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக sin squared alpha வந்துட்டு மாத்தலாம் 1 minus cos வர்க்கம் அல்பான்னு சொல்லி ஆகவே அந்த 1 முன்னுக்கு போட்டு இந்த cos alpha நடுவுக்கு போட்டு மைனஸ் cos வர்க்கம் அல்பா வந்துட்டு லாஸ்டா போடுறேன் அதே மாதிரி கீழையும் 1 sin squared alpha வந்துட்டு 1 minus cos squared alpha மாத்தலாம் அதே மாதிரியே போடுறேன் 2 cos alpha minus cos squared alpha ஆகவே அவங்க காட்ட சொன்ன வடிவத்துக்கு நம்ம அதாவது OC யிலிருந்து கிண்ணத்தின் புயிர்ப்பு மையம் OC வழியே O யிலிருந்து அமைந்துள்ள தூரத்தை கண்டுபிடிச்சாச்சு அதான் OG அத அவங்க காட்ட சொன்ன வடிவத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அல்பாவானது π/3 ஆக இருக்கும் பொழுது கிண்ணத்தின் நிறை வந்து W ஆയിരിക്കാം சரியானே அல்பாவானது π/3 இருக்கும் பொழுது நமக்கு இங்கே வந்துட்டு கிண்ணத்தின் நிறை W நீளம் B ஐயும் நிறை W/4 உடைய ஒரு மெல்லிய சீரான கோல் AB உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு புள்ளிகள் OAB ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு ஒரு கைப்பிடியாக கிண்ணத்தின் விளிம்புடன் விரைப்பாக பொருத்தி ஒரு சோஸ் பேன் உருவாக்க செய்யப்பட்டுள்ளது சோ வந்துட்டு இங்க பார்த்தோம்னு சொன்னால் எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னா இது எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு கிண்ணத்தை இப்படி வச்சு அதுல வந்துட்டு ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு பி நீளமுடைய ஒரு கோலை உண்டு அதுல வச்சு இவ்வாறு உருவாக்குறாங்க இவ்வாறு ஒரு வடிவம் ஒன்று உருவாக்குறாங்க சோ இவ்வாறான ஒரு வடிவத்துல வந்து அந்த சோஸ் பெயின் வருது இப்ப இதுல வந்து சொல்றாங்க அல்பாவானது π/3 அல்பா π/3 சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் கோவை OG-க்கான கோவை கண்டுபிடிச்சோம் 1 plus cos alpha minus cos squared alpha கீழே வந்துட்டு 1 plus 2 cos alpha minus cos squared alpha இதுல வந்து தர a cos alpha இதுல வந்துட்டு நம்ம alpha cos alpha சமன் alpha வந்துட்டு π/3 சொன்னால் cos alpha வந்துட்டு half வரும் half வந்தால் அப்ப OG வந்துட்டு 1 plus half பிரதியிட்டால் வந்துட்டு 1 minus 1 இன் கீழ்
1/4 1 plus 2 into half minus 1/4 தர a into cos alpha வந்து half. அப்ப பிரதியிட்டால் வந்துட்டு நமக்கு OG-க்கான தூரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். தனியே a மட்டும் சார்பா cos alpha சாராம. ஸோ வந்துட்டு OG சமன் இப்போ 4 பொதுவாக எடுத்தால் 2 4 + 2 - 1 அதே மாதிரி கீழே வெட்டுப்பட்டால் 1 4 4 8 - 1 தர a/2 சரியானே. அப்போ வந்துட்டு மேலே 4 2 8 7. ஸோ இதை வந்து சுருக்கும் பொழுது OG சமன் எப்படி வரும்னு சொன்னால் 6 6 5 a இன் கீழ் 7 2 14 ஆகவே 14. அப்போ 5 a இன் கீழ் 14 வந்துட்டு வருது. அப்போ அது வந்துட்டு என்ன, அந்த கிண்ணத்தின் புயிர்ப்பு மையம் நம்ம OG கண்டுபிடிச்ச வந்துட்டு இப்படி இருக்கல. கிண்ணமானது இவ்வாறு இருக்கும் பொழுது தான் கண்டுபிடிச்ச வந்துட்டு இங்கிருந்து அதாவது பெரிய வட்ட விளிம்பில் இருந்து வந்துட்டு உள்ள தூரம் அது 5 a இன் கீழ் 14 சரியானே. இப்ப வந்துட்டு இவ்வாறு அதை மாற்றப்படும் பொழுது இங்க வந்துட்டு எங்க வரும்னு சொன்னால் 5 a இன் கீழ் 14 இவர்த்து வரும் சரியானே. 5 a இன் கீழ் 14 சரியா இவர்த்து வரும். ஓகே, இப்ப வந்துட்டு இந்த சோஸ்பேன் புயிர்ப்பு மையம் என்ன கேட்காங்க. இதுல வந்துட்டு சோஸ்பேன் திணிவு அவங்களே தாராங்க டபிள்யூன்னு சொல்லி. அவங்க தார கம்பியில திணிவு வந்துட்டு W/4. ஸோ இங்க பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இந்த நீளம் தெரியும். இந்த கம்பியின் புயிர்ப்பு மையமானது சீரான கம்பிங்கிறதுனால இந்த கம்பியின் நீளத்தின் அரைவாசியில் இருக்கும். ஆகவே B/2 இருக்கும். ஆகவே வந்துட்டு நம்ம இங்க போடுவோம் பொருள் திணிவு சரியான. அடுத்து வந்துட்டு இதுல வந்துட்டு 2 பக்கம் சம்பந்தப்படுறதுனால, அதாவது சமச்சீர் அச்சானது ஓவை வழியையும் வாரத்தினால, திணிவு மையமானது ஓவை வழியையும் வாரத்தினால வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் ஓவை வழியான தூரமும் நம்ம கொடுக்கணும். தானமான இந்த புயிர்ப்பு மையத்தின் தானமானது சமச்சீர், அதாவது ஆள் ஊற்றுத்தளத்தில் இருக்கிற X அச்சு Y அச்சு வழியே வராது. இது வேற ஒரு புள்ளி ஒன்றில் வரும், அதாவது ஒரு ஆள்கூறு ஒன்று எடுக்கும். அதனால வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் OX வழியையும் OY வழியேயுமான தூரத்தை வந்துட்டு நம்ம எடுக்கணும். OX வழியே பொருள் ஒன்றின் தூரம், அதே மாதிரி OY வழியே ஒவ்வொரு பொருட்களின் தூரம். இப்ப வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதுல முதலாவது பொருள் வந்துட்டு கிண்ணம். கிண்ணத்தின் திணிவு நமக்கு தெரியும் W சொல்லி தாராங்க. OX-இன் வழியே வந்துட்டு கிண்ணமானது எங்க இருக்கு? 0ல இருக்கு. கிண்ணத்தின் புயிர்ப்பு மையம் 0ல இருக்கு. கிண்ணத்தின் புயிர்ப்பு மையத்தின் ஆள்கூறு கேட்ட எப்படி எழுதுவோம்? 0, -5 இன் கீழ் 14 சொல்லி எழுதுவோம் சரியானே. அப்ப வந்துட்டு OX வழியே வந்துட்டு 0. OY வழியே வந்துட்டு எங்க இருக்கு? OY வழியே ஓங்கிறது இங்க இருக்கு. OY வழியே மேல, OYங்கிறது மேல போகுது. ஆனா கீழே தான் வந்துட்டு 5 இன் கீழ் 14 கீழே இருக்கு. ஆகவே வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? -5 இன் கீழ் 14 சொல்லி போடுவோம். அதே மாதிரி பொருள் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு பொருளை வந்துட்டு கிண்ணத்தை பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு கம்பியை பார்க்கணும். கம்பியில பார்த்தோம்னு சொன்னால் கம்பியின் திணிவு வந்து W/4 தரான். கம்பியின் நீளமானது OX-இன் வழியே காணப்படுகிறது. OX-இன் வழியே வந்துட்டு சரியா இது A தூரம் A + B/2 தூரத்தில் காணப்படுது. OY வழியே வந்துட்டு OY வழியே 0, அதாவது இந்த ஆள்கூறு எப்படி காணப்படுதுன்னு சொன்னால் A + B/2, 0 இந்த ஆள்கூறு காணப்படுறதுனால OY வழியே அதன் திணிவு மையத்தின் ஆள்கூறானது OY வழியே திணிவு மையத்தின் நீளமானது 0 சரியான. இப்ப நான் வந்துட்டு இந்த சோர்ஸ் பேனை வந்துட்டு நான் ஏன் இப்படி வரைஞ்சேன், அதாவது நம்ம இப்படியும் வரைஞ்சிருக்கலும் தானே என்று சொல்லி கேள்விகள் வரலாம் சில நேரத்தில். அதாவது இப்படி வரைஞ்சால்
சோஸ்பேனை இப்படி வரைஞ்சால் இப்படி வரைஞ்சும் வந்துட்டு நம்ம விடை எடுக்கலும். எக்ஸ் அச்சு இப்படி வரைஞ்சி நம்ம வந்துட்டு விடை எடுக்கலும். ஆனால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி திணிவு மையமானது இந்த திணிவு மையம் எங்க இருக்கு, இந்த கிண்ணத்தின் திணிவு மையம் எங்க இருக்கு, நடுவில், அதாவது 5 அதாவது நிலைக்குத்து வழியே இருக்கு. அவன் நிலைக்குத்து அச்சை வந்துட்டு இங்கே ஒரு நிலைக்குத்து அச்சு வை அச்சு சும்மா தானே இருக்கு. ஆகவே வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் சமச்சீர் அச்சும் வை அச்சும் வந்துட்டு சமனாக வாரமாய் எடுக்கும் பொழுது வந்துட்டு இங்க 0 வருது. இங்க வை அச்சும் இந்த பொருள், அதாவது இந்த கிண்ணத்தின் திணிவு மையத்தின் அச்சும் வந்துட்டு திணிவு மையத்தின் சமச்சீர் அச்சும் வந்துட்டு ஒரே அச்சுல வாரத்தினால வந்துட்டு இங்க வை வந்துட்டு 0 வருது. இங்க OX வழியான தூரம் வந்துட்டு 0 வருது. அவ்வாறு 0 எடுக்கிறதுக்காண்டி தான் வந்துட்டு நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். அப்படி இல்லாம நம்ம இப்படி வரைஞ்சாலும் வந்துட்டு விட எடுக்க இயலும். அப்ப ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்ப கூட்டுப்பொருள் வந்துட்டு ஒரு சோஸ்பேன். இப்ப இதுல வந்துட்டு இதுல மொத்த திணிவு இது ரெண்டையும் கூட்டி வர்றது. அப்ப 5W/4 வரும். இதை நான் எடுக்கேன் x1 என்றும் இது y1 என்றும் எடுக்கேன். x1 என்றும் y1 என்றும் எடுக்கேன். இப்ப கிண்ணமானது, அதாவது சோஸ்பேனானது ஆள்கூட்டு தளத்தில் அமைந்து சோஸ்பேன் திணிவு மையம் அமைந்துள்ள தாளத்தை தான் கேள்வியை கேட்காங்க. ஸோ வந்துட்டு இப்ப போடுவோம் வளமையா செய்யற மாதிரி தான் 5W, அதாவது x1 காண்றதுக்காக வேண்டி 5W/4 தர x1 சமன் W தர 0. அதே மாதிரி W/4 into A plus B/2. ஸோ வந்துட்டு 4 வெட்டலாம். அப்போ x1 வந்துட்டு என்ன சமனாகி W வெட்டலாம். அப்போ x1 வந்துட்டு என்ன சமனாகி 2A plus B இன்கு 10க்கு சமனாகும். சரியான 2A plus B இன்கு 10க்கு சமனாகும். அதே மாதிரி வந்துட்டு y1க்கான சமன்பாடு போடும் பொழுது y1 காணும் பொழுது 5W/4 தர y1 சமன் W தர இங்க திணிவையும் இதையும் பெருக்கணும். அப்ப W தர -5A/14 பிளஸ் இங்க வந்துட்டு 0. W/4 வந்துட்டு 0 பெருக்கப்பட்ட 0 வரும். ஆகவே வந்துட்டு இங்க மைனஸ் வருது. மைனஸ் வர, அதாவது y1 வந்துட்டு என்ன சமயம் W வெட்டுப்பட்டால் 5 வெட்டுப்பட்டால் வந்துட்டு என்ன y1 வந்துட்டு என்ன சமனாய்க்கும் சுருக்கப்படும் பொழுது 2/7 A மைனஸ் என்று வருது. மைனஸ் என்றா என்ன அர்த்தம் சொன்னால் கீழே OY வழியான தூரம் தானே y1 ஆகுது. சாரி y1ங்கிறது வந்துட்டு OY வழியான தூரம். OY வழியான தூரம் தான் வந்துட்டு -2A/2A/7. ஆகவே வந்துட்டு YO வழியான தூரம் வந்துட்டு 2/7 சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த இவரத்துக்கு காணப்படும் 2/7 கிட்டத்தட்ட இங்க வர மாதிரி. அதே மாதிரி 2A plus B × 10 இங்க வந்தா கிட்டத்தட்ட நான் இங்க எடுக்கணும், சும்மா அன்னளவா எடுக்கணும். அதே மாதிரி இங்க எடுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட இவரது வருது புயிர்ப்பு மையத்தின் தானம், அதாவது சோஸ்பேன் புயிர்ப்பு மையத்தின் தானம். அப்ப இந்த இடத்து தான் வந்துட்டு நிலைக்குத்தா புயின் கீழ் நிலைக்குத்தா வந்துட்டு எப்படி தாக்கும் சொன்னால் நிலைக்குத்தா வந்துட்டு 5W/4 தாக்கும். அதாவது சோஸ்பேனை இப்படி வச்சிருக்கும் பொழுது. அடுத்த கேள்வி சொல்றாங்க என்னன்னு சொன்னால் சோஸ்பேன் கைப்பிடியின் முனை B யிலிருந்து சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டு கைப்பிடி கீழ்முக நிலைக்குத்துடன் கோணம் tan θவானது 1/7 ஆக்குமாறு 40 தொங்குகின்றது. 3B = 4A சொல்லி காட்ட சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்துட்டு முனை B இதானே முனை Bல வந்துட்டு பிடிச்சு இலையொண்ட கட்டி வச்சு தொங்க விடுறாங்க. தொங்க விடும் பொழுதோ எப்படி தொங்கும்னு சொன்னால் இதை பிடிச்சு கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னால் இது வந்துட்டு சோஸ்பேன் ஆனது எப்படி இருக்கும்னு சொன்னால் புயிர்ப்பு மையத்தின் ஊடாக, அதாவது கட்டி தொங்க விடுற இலையும் புயிர்ப்பு மையமும் வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி வந்துட்டு
தொங்கும். அதாவது கட்டி தொங்க விடுற இலை வந்துட்டு அதாவது நேர்கோடா இருக்கும். ஆகவே அந்த நேர்கோடும் வந்துட்டு இந்த புள்ளியோட இணைக்கும் பொழுது அது ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி வந்துட்டு தொங்கும். அதாவது இதுதான் இலைன்னு சொன்னால் இங்கே வச்சு தொங்க விடுறாங்கன்னு சொன்னால் இந்த இலையை வந்துட்டு அப்படியோ கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீட்டினம்னு சொன்னால் அது புவியீர்ப்பு மையத்தினூடாக ஒரு நேர்கோட்டில் வரணும். ஆகவே இப்படித்தான் வந்துட்டு தொங்க போகுது. சரியான இவ்வளத்துக்கு இப்படி பிடிச்சு தொங்கும் மாதிரி தொங்கும். ஆகவே வந்துட்டு இங்கே இதுதான் நிலைக்குத்து, இதுதான் நிலைக்குத்து. ஆகவே இந்த நிலைக்குத்துல வந்துட்டு இதுதான் நிலைக்குத்து. நிலைக்குத்தோட வந்துட்டு கீழ்முக நிலைக்குத்துடன் எவ்வளவு கோணம் தாக்குதுன்னு சொன்னால் கீழ்முக நிலைக்குத்துடன் தீட்டா கோணம் தாக்குது. இந்த டேன் தீட்டா வந்து சொல்றாங்க, டேன் தீட்டாவானது 1/7. அதாவது அவங்க சொல்றாங்க கோணம் டேன் இன்வெர்ஸ் 1/7 சொல்லி தராங்க. ஆகவே டேன் தீட்டாவானது 1/7 இருக்கும். சரியானே? அப்ப இப்ப தீட்டா கோணத்தை வந்துட்டு ஆக்குதான். அப்ப ஆக்கினால் நமக்கு தெரியும் இது ஒரு முக்கோணி. அதாவது இது ஒரு முக்கோணி. இது செங்கோணம். சரியானே? இது செங்கோணம். ஆகவே வந்துட்டு நமக்கு தெரியும் டேன் தீட்டா இந்த முக்கோணியில வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த முக்கோணியில டேன் தீட்டாவை வந்துட்டு நமக்கு எடுத்துக்கொள்ளும். அதாவது டேன் தீட்டா வந்துட்டு எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் தானே. இங்க இது வந்து தீட்டான்னு சொன்னால் இது எதிர்பக்கம், இது அயற்பக்கம். ஆகவே இந்த தூரம் நமக்கு தெரியும். இந்த தூரம் வந்துட்டு ஓவை வழியேயான தூரம் கண்டுபிடிச்சோம். அதிண்ட அதாவது 2 இந்த தூரம் நமக்கு தெரியும் 2a/7 சொல்லி தெரியும். மைனஸ் ஓவை வழியான தூரம் -2a/7 வந்துச்சு. அப்ப 2a/7 வரும் இந்த தூரம். ஆனா நமக்கு தெரியா இந்த தூரத்தை கண்டுபிடிக்கணும். இந்த தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் இந்த மொத்த நீளம் நமக்கு தெரியும். இந்த மொத்த நீளம் அதாவது ஓயிலிருந்து பி வரைக்குமான OB இந்த நீளம் நமக்கு தெரியும் என்ன a plus b. அதுல இருந்து இந்த நீளம் நமக்கு தெரியும் தானே. இந்த நீளம் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த நீளம் கண்டுபிடிச்சோம் 2a plus b × 10 சொல்லி. ஆகவே a plus b இருந்து 2a plus b × 10 வந்துட்டு கழிக்கும் பொழுது இந்த நீளத்தை கழிக்கும் பொழுது இந்த நீளம் பெறப்படும். நீளத்தை நான் வந்துட்டு L எடுக்கணும். ஆகவே வந்து L சமன் a plus b இருந்து கழிக்கணும் 2a plus b × 10 கழிச்சால் 10a 10b 10a plus 10b minus 2a minus b × 10. அப்ப வந்து L வந்துட்டு என்னது சமன் ஆயிக்கும் 8a plus 9b × 10 சமன் ஆயிக்கும். அது வந்துட்டு L. இப்ப இதுல வந்து நம்ம தெரியும் டேன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அப்ப எதிர்பக்கம் வந்துட்டு 2a/7 அயற்பக்கம் வந்துட்டு 8a plus 9b × 10. இங்க தரவும் தராங்க டேன் தீட்டாவானது 1/7 சொல்லி. ஆகவே 1/7 பிரதியிடும் பொழுது டேன் தீட்டாக்கு அது வந்துட்டு 1/7 சமம். ஆகவே இப்ப இதை குறுக்கு பெருக்கு பெருக்கும். இப்ப 2a/7 தர 7 குறுக்கு பெருக்கு பெருக்கினா 8a plus 9b × 10 தர 1. ஆகவே 7 தர 7 மேலும் வெட்டுப்படும். 2a சமன் தர 10 8a plus 9b. இப்ப கழிப்பட்டால் 27 இருந்து 8a போனால் வந்துட்டு 12a சமன் 9b சொல்லி வரும். 3ஆல சுருக்கினா 4a சமன் 3b சொல்லி வரும். ஆகவே அவங்க காட்டு சொன்ன மாதிரி 4a சமன் 3b சொல்லி காட்டியாச்சு. இப்ப இந்த கேள்வியில பார்க்கும்போது இந்த தொங்க விடுற விஷயத்தை வந்துட்டு முக்கியமான கவனம் எடுக்கணும். அதாவது தொங்கும் பொழுது ஒரு பொருள் வந்துட்டு தொங்கும் பொழுது அதாவது அது இலையில கட்டி தொங்க விட்டால் அதன் இலை வந்துட்டு நேர்கோடா இருக்கும். அந்த நேர்கோடும் வந்துட்டு அந்த நீற்ற நேர்கோடானது புவியீர்ப்பு மையத்தினூடாக வெட்டி கொண்டு செல்லும் என்கிறத வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்.